அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த ஒரு சம்பவம் சமூக ஊடகங்களில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் சாதாரண டீ கடையிலிருந்து சாதாரண பொட்டி கடையிலிருந்து எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. இன்னைக்கு காலையில் வெளியே போகும்போது கூட அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதை நான் சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை காட்டுறேன். அந்த புகைப்படத்தை மட்டும் ஒரு 5 செகண்டுக்கு பொறுமையாக அப்படியே பாருங்க ஸ்க்ரீனில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தருடைய முகத்தையும் அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷத்தையும் அந்த ஆணவத்தையும் பாருங்க. அவங்க கையில் என்னத்தை தூக்கிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. பார்த்துட்டீங்களா? இது என்ன அப்படின்னா, காரைக்குடியில் நடந்த இப்போ ஒரு சேனலும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் தொகுதியாக பயணம் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொகுதி சார்ந்த விஷயங்களை பற்றி அந்த வேட்பாளர் அல்லது அந்தந்த கட்சிகளை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவாக வரக்கூடியவங்க அவங்கள பேச வச்சு கூட்டத்தில் மக்களையும் கூட்டி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதை அவங்களுடைய சேனலில் போடக்கூடியதை பல சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் 24/7 அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது இல்லையா, நெல்சன் சேவியர் உட்காந்து ஆத்துவார் இல்லை, அவங்க சேனல் விவாதத்தெல்லாம் கூட யாராச்சும் லைட்டா திமுகவை பத்தி கவுண்டர் பண்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து வச்சாங்க அப்படின்னா உடனே குறுக்க பூந்து ஆட்டையை கலைச்சு அப்படியே டைவர்ட் பண்ற மாதிரி வேற எதையாச்சும் பேசி, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாலியல் வன்புணர்வு பத்தி ஒருத்தர் பயங்கரமா கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக இந்த ஒரு 10 நாளா எப்படி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத பத்தி ஒரு கேள்வி எழுப்பும்போது டக்குன்னு குறுக்க பூந்து, அதுக்கெல்லாம் எப்படிங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியுமா, அரசாங்கம் எப்படிங்க பொறுப்பாகும், ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தங்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை யாராச்சும் போயிட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கூட அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்டவர் தான். அந்த அளவுக்கு விசுவாசம். அப்படி விசுவாசமா இருக்கக்கூடிய சேனல் தான் நியூஸ் தமிழ் 24/7. அந்த சேனலுடைய நெறியாளருக்கு தான் நேத்து காரைக்குடியில வச்சு திமுக காரங்க நடத்தின தாக்குதல்ல காதுக்கு பின்னாடி ரத்தம் அப்படியே இங்க ஃபுல்லா ஒழுகுதுங்க. மைக்கு கூட அவர் இன்னும் கழட்டல, அப்படியே அந்த கார்ல உட்கார்றாரு. இது வரைக்கும் நம்ம கட்சிக்காரங்க தாக்கப்பட்டிருக்காங்க, யாரோ ரோட்ல போனவங்க தாக்கப்பட்டிருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோங்க. ஒரு ஊடக நெறியாளர் அத்தனை கேமரா முன்னாடி தாக்கப்பட்ட ஒரு செய்தியை நீங்க இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும். சினிமால எடுத்தா கூட இதெல்லாம் ஓவர்ப்பா, இந்த மாதிரிலாம் நிஜத்தில் நடக்குமாப்பா, எக்ஸாஜரேட் பண்றாங்க சினிமாக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல நிஜத்திலேயே நடக்குது, எக்ஸாஜரேஷன்லாம் இல்ல, எக்ஸாக்டா நடக்குது. ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு அந்த ராஜேஷ் அப்படிங்கிற அந்த நெறியாளர் போறாருங்க. நடந்தது இதுதாங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பேசுறாரு. பேசும்போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் திமுக நிர்வாகிகள் செய்யற சில செயல்களை பத்தி பேசுறாரு. அப்படி அங்க மணமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லி வச்சு நடத்துறாங்க, கனிமவள கொள்ளைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யாரை குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய திருபுவனம் பேரூராட்சி சேர்மேனும் அதே போல திமுகவின் துணை மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடிய சேங்கை மாறன் அப்படிங்கிற ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் பேசுறாருங்க. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே கூட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக காரங்கெல்லாம் பொங்கி எழுந்துடுறாங்க. பொங்கி எழுந்து சும்மா பயங்கரமான கலாட்டா பண்றாங்க, பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த சம்பவத்தை பத்தி இடும்பாவனம் கார்த்தி அவர்களே ஒரு வீடியோ தனியாவே ஒரு பிரஸ் மீட் மாதிரி சின்னதாக அவனுக்கு கொடுத்துருக்காரு, அவசரத்துல கொடுத்தது தான். அதுல அவர் சொல்றாரு, நான் பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அடிக்க பாயறாங்க, பெரிய கலவரம் நடத்துறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த அதிமுகவை சார்ந்த அவருடைய அதிமுகவுடைய கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஒருத்தர், அவரு ஏன் இப்படி பண்றீங்க, தம்பியை பேச விடுங்க, தம்பி பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனாலும் கூட கேட்காம எல்லாம் எடுத்து எறிகிறாங்க, அடிக்கிறாங்க. அதுல அந்த நெறியாளர் ராஜேஷ் அவர்கள் மேல அடிபட்டு ரத்தம் ஒழுவி இந்த மாதிரி பெரிய சிக்கலாகி கடைசியில் அந்த விவாதமே பாதியில நிக்கணும் அப்படின்ற நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. வரைக்கும் காத்திருக்காம நான் பேசுறப்பே குடிக்கிட்டு அவர் பேச விடாம தடுக்கிறாரு. இதுல அதிமுக சர்வ பங்கேற்ற ஐயா எனக்கு ஆதரவா தம்பியை பேச விடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் பேசி முடிப்பதற்குள்ளாக திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சு அவங்க ஒருமையில பேசுறது, ஆபாசமா பேசுறது, மிரட்டல் விடுக்கும் தொழில, அச்சுறுத்தும் தொழில, இந்த பக்கம் பக்கத்துல உன்னை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. நானும் வாடா இங்க வாடா அப்படின்னு நானும் பேசினேன். அதுக்குள்ள பேச விடாம தொடர்ச்சியா அந்த நாற்காலியை தூக்கி வச்சு கத்தி கூப்பாடு போட்டு இந்த ஆட்டத்தை கலைச்சு விடுங்கிற மாதிரி பேச விட்டா திமுக அம்பலப்பட்டுங்கிறதுனால அதோட ஒட்டுமொத்தமா விவாதத்தை முடிச்சுங்கிறதுனால உள்ள இறங்கி நாற்காலி தூக்கி வச்சு நெறியாளர் மீது இந்த ஒளிவாங்கியை தூக்கி அடிச்சதுல அவர் மண்டை உடஞ்சிருச்சு. இப்ப திமுக ஆட்சியோட லட்சணத்துக்கு சாட்சி. ஏன்னா இந்த செய்தி தாங்க இப்ப காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ்நாட்டின் குடிமகனும், ஓட்டு போட போற ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் நான் சொல்றேங்க, அந்த போட்டோ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, இது பாருங்க, அத்தனை கேமரா இருக்கும்போது, அத்தனை மக்கள் இருக்கும்போது, அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் இப்படி இறங்கி செய்யறாங்க அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் திமுக வரட்டும், பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக, உங்களுக்கு ஏதோ 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துச்சு, இல்லை 5000 ரூபாய் வந்துச்சு, அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அந்த ரிஸ்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது தடவை வந்திருக்கிறாங்க. அதாவது 10 வருஷம் கழிச்சு
அடுத்து வரக்கூடிய ஆட்சி வந்து ஒருவேளை வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அவங்க வரப்போறது இல்லை அப்படின்ட்டு. நமக்கு இருக்கிற கடைசி 5 வருஷம் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணி உக்காந்தாங்கன்னா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கற்பனை மட்டும் பண்ணி பார்த்துருங்க. இங்க நீங்க பாத்தீங்கல்ல அந்த காட்சி, அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரங்கத்துல நடந்துச்சுல்ல, திமுகவை கேள்வி கேட்கிற ஒருத்தன் வீட்டு முன்னாடி நடக்கும். அதே மாதிரி வந்து நிப்பாங்க. நிக்கிறதுக்கான அத்தனை தகுதியும் செய்யக்கூடிய ஆட்களும் இவர்கள் தான் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தமிழ்நாடே பேசிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப கான்சியஸா யோசிச்சு இந்த தேர்தல் யார் வர வேண்டும் என்ற தேர்தல் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் நெருக்கம் 30 நாள்ல தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த சமயத்துல கூட பயம் இல்லாம திமுக இவ்வளவு பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுதுன்னா திமுக மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தா என்ன ஆகுங்கிறத நாட்டு மக்கள் சிந்திச்சுக்கணும். திமுக ஆட்சியோட லட்சணத்துக்கு சான்று ஒரு நெறியாளரே இங்க வந்து பாதுகாப்பா இருக்க முடியல, மண்டை உடைஞ்சு ரத்தம் சொட்ட மருத்துவமனைக்கு போறாருன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வெட்கி தலை குனியணும். இடுமாவனம் கார்த்தி இன்னைக்கு பேசுறீங்க, ஐயோ இனிமே திமுக வரவே கூடாது என்பது மக்களுடைய முடிவாக இருக்க வேண்டும், என்ன ஆனாலும் சரி இவங்க வந்தா அடுத்த 5 வருஷம் என்ன ஆகும் அப்படின்லாம் நீங்க பேசுறீங்க. கடைசி 100 நாள்ல உங்க சேனல்ல எத்தனை வீடியோ நீங்க திமுகவை கடுமையா விமர்சிச்சு போட்டிருக்கீங்க, எத்தனை வீடியோ விஜய் அட்டாக் பண்ணி போட்டிருக்கீங்க எடுத்து பாருங்க. தேர்தல் நேரத்துல உண்மையிலேயே உங்களுக்கு திமுக மீண்டும் வரவே கூடாது, இந்த தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என திமுக எவ்வளவு ஆபத்தான கட்சி என மத்த எல்லாரோட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். 2009 இந்த கட்சியை நீங்க இயக்கமாக ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே திமுகவுடைய அடக்குமுறை தான். அப்படின்னும் போது இவங்க மீண்டும் வந்தா எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு சொல்லி மத்த எல்லாரோடையும் உங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எந்த லெவல் வரைக்கும் இறங்கி போய் அவங்க ஒவ்வொருத்தருடைய குரல் வலையும் கருத்துக்களுடைய குரல் வலையும் நெரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட கடைசி 100 நாள்ல உங்களுடைய போக்கஸ் எங்க இருந்திருக்குது பாத்துக்கங்க. நீங்க திசை மாறி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் அவ்வளவு துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி 1008 முத்திரை குத்தப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு கிட்ட அந்த ஆபத்து நெருங்கி வரும்போது மறுபடியும் அப்படி கண்ணை விழிச்சு பாக்குறீங்க. இதைத்தானங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொதுவாகவே இப்ப நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். கடந்த ஒரு 6 மாசமா 1 வருஷமாவே என்ன நடந்தாலும் சரி திமுக இந்த தடவை வரக்கூடாதுங்க, மற்ற பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சண்டை போடுறதா இருந்தா மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அப்புறம் சண்டை போடுங்க, திமுகவை முதல்ல அரியணை விட்டு அகற்றுங்க, இது ஒரு தீய சக்தின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, மக்களும் சொல்றாங்க, அதை எல்லாரும் ஒரே குரல்ல சொல்லுங்க, இது முடியட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் நீங்க அடிச்சு என்ன சொல்றது அதிமுக கூட சண்டை போடுங்க, தாவேகாவை அடிச்சு நொறுக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து இவங்களை வீழ்த்திட்டு வாங்க அதிகாரத்தை, உங்களை யாரும் வேணான்னு சொல்ல. ஆனா இப்ப அதை டைல்யூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கான காரணம், நம்ம அதை பேசுவதற்கான காரணம், பல நேரங்களில் நாம் தமிழர் கட்சியவே விமர்சித்ததற்கான காரணம் அதுதான். என்ன மேட்டர் அப்படின்னா, இடுமாவனம் கார்த்தி அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கலாமே. எல்லாரும் தாக்குறாங்க, பக்கத்துல இருந்த அதிமுக காரரு என் தம்பி பேசிட்டு போட்டுமே பரவாயில்ல ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு. இப்ப நீங்க அப்படியே ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் போங்க. அதிமுக ஆட்சி 10 வருஷம் நடந்துச்சு இல்லையா? அதுல இந்த 2016 இந்த காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இதெல்லாம் நடந்து, அதுக்கப்புறம் இந்த ஜியோலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்மார்ட் போனு 4G நெட்வொர்க் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா அதோடைய என்ன சொல்றது அதோடைய பயன்பாடு அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆன காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிமுகவை பத்தி இவ்வளவுதான் மீம்ஸ் வரும்னு இல்லை, அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணியில அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. 2 பவர் அவங்க கிட்ட இருக்குது. பாத்தீங்கன்னா அவ்வளவு மீம்ஸ், அவ்வளவு ட்ரோல்ஸ். எடப்பாடியார் மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு வந்து ஏன் கோபி சுதாகர்லாம் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, ஏன் இவங்களே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர்களே கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடிப்பாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாருமே வச்சு செய்வாங்க. மோடி அவர்களை பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க, அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்களை ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தாங்க, யாரும் கோவப்படல, யாரும் வந்து அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற இடத்துக்குள்ள போல. என்னது நம்மளை ட்ரோல் பண்றாங்களா, அப்ப நம்ம தோத்துருவோமா, நம்மளை விமர்சிக்கிறாங்களா, நம்மளுடைய என்ன சொல்றது செல்வாக்கு குறைஞ்சிருமா அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை எடுத்துக்கல. அப்படி வந்து ஒண்ணுல ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இருக்குது இல்ல, நாம் தமிழர் கட்சி மேடையில பேசும்போது திமுக காரங்க ஏறி தாக்கன இந்த மாதிரி சம்பவம் அப்படிங்கிறது ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை நடந்திருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய கன்னியாகுமரி பகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ணன் ஹிம்லர் அவர் வந்து அரூர்ல ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஒன்றிய சேர்மன், அங்க திமுகவுடைய ஒன்றிய நிர்வாகி மேடையில் ஏறி செங்கண்ணன் அப்படிங்கிறவர் அடிக்கிறார். அவர் பேர் செங்கண்ணன். அப்பயும் அதே மாதிரி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழர் மேடைகள்ல இது வரைக்கும் ஒரு 3-4 தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னா, அத்தனை தாக்குதல்களும் ஒன்னு திமுகவால் நடந்திருக்கும் அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளால் நடந்திருக்கும். அதிமுக ஆட்சியிலையும் கூட அதிமுகவால் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்ததில்லை.
என்ன காரணத்திற்காக முதன்மையா திமுகவை நம்ம வீழ்த்திட்டு மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்கன்னா இதுதான் காரணம். இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த போட்டோ நான் உங்களுக்கு வீடியோடைய தொடக்கத்தில் காமிச்சேன்ல, அந்த எல்லாருடைய ஆக்ரோஷத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்களா? அதாவதுங்க ஒரு விஷயத்தை நீங்க பர்டிகுலரா புரிஞ்சுக்கணும். நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சு அல்லது ஏதோ ஒரு உதயநிதி அவர்களை பற்றியோ ஓவராலா அவங்களுடைய கவர்மெண்ட் பத்தியோ நீங்க விமர்சிச்சு பேசுறீங்க அப்படின்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக ஆட்கள் அவ்வளவு கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி அப்படியே எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அந்த ஊரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒருத்தங்களை பத்தி பேசுனீங்க அப்படின்னா என்னென்ன பறந்து வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கல்ல, அவங்க எத்தனை பேர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கல்ல, அவங்க என்னத்துக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கல்ல. இப்ப இதை எப்படியே கட் பண்ணிட்டு கரூர் விவகாரத்துக்கு வருவோம். கரூர் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பார்வைகள் இருந்துச்சு. விஜய் தாமதமாக வந்தார், விஜய் சரியா அவங்க பிளான் பண்ணல, பஸ்ஸை நிறுத்த வேண்டிய இடத்துல இருந்து 20 மீட்டர் தள்ளி நிறுத்தினார், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் விஜய் மேல இருந்துச்சு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள் சமூக விரோதிகளும் கலந்திருந்தார்கள். வெறுமனே விஜயை பார்க்க வந்தவர்கள் மட்டும் அங்க இல்ல, மற்ற சிலரும் இருந்தார்கள். அவர் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடும் போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அது போக பாத்தீங்கன்னா இதுல ஒரு சதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு பல்வேறு நபர்களும் கேள்வி எழுப்பினாங்களா? அது பக்கம் லோக்கல்ல இருந்த கரூரை சார்ந்தவர்கள் கூட நிறைய பேர் நிறைய கருத்துக்களை இப்ப டெல்லியில இருந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு வந்துருந்துச்சு. அந்த உண்மை கண்டறியும் குழு கிட்ட கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்பாட்ல நாங்க இருந்தோம், வாட் வி ஃபெல்ட் அப்படிங்கறது எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே விசாரணையில் இருக்கு. இது எல்லாமே நாளைக்கு விசாரிக்கப்பட்டு என்னங்கிறது சிபிஐ சொல்லட்டும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனா அப்படி ரெண்டு தரப்புக்குமான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு ஆங்கிள்லயும் இதை பார்க்கணும், இப்படி ஒரு ஆங்கிள்லயும் இதை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இதே இடுமானம் கார்த்தி அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, கூட இன்னும் தெரியும் உங்களுக்கு யாருன்ட்டு, எடுத்து முழுக்க கொலைகாரன்னா அது விஜய் மட்டும்தான் பொறுப்பு, விஜய் மட்டும்தான் குற்றவாளி, விஜய் தான் சைக்கோ, மத்தபடி அங்க இது நடந்துச்சோ அது நடந்துச்சோ உள்ள ஆளுங்க வந்துட்டாங்களோ அப்படி இப்படின்னு பேசுறது எல்லாமே சதி கோட்பாடு, அப்படிலாம் ஒண்ணு பேசக்கூடாது, இது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆனாங்க. அதாவது திமுகவை அந்த விஷயத்தில் யாரும் சந்தேக பார்வையோடு ஒரு கேள்வி எழுப்புறது கூட மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவ்வளவு டென்ஷன் ஆனாங்க, அவ்வளவு கத்தனாங்க. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூடியூபர் இட்டிஸ் பிரசாந்த், அவர் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அவரை கோட் பண்ணி இவர் ஏதோ சதி நடந்திருக்கும் என்று சந்தேகப்படுகிறார், இவரை கூப்பிட்டு விசாரியுங்கள் அப்படின்லாம் சொல்லி இடுமான கார்த்தி அவர்களே பண்ணாரு. அநேகமாக இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திமுகவை சார்ந்தவர்கள் அத்தனை கேமரா லைவா போயிட்டு இருக்குது, அத்தனை பொதுமக்கள் கூடி இருக்கிறாங்க, இவங்க பண்ணா அது அப்பட்டமா தெரியும் அப்படின்னு தெரிஞ்சே திமுகவுடைய துண்டு போட்டுக்கிட்டே கூட அவங்க ஊர் லோக்கல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆள் அவங்க எல்லாரையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அவரை பத்தி பேசினா அதை தடுக்கிறதுக்கும் அதை கெடுக்கிறதுக்கும் எந்த லெவலுக்கு இறங்குறாங்க அப்படின்னு தெரியுது. அப்படின்னும் போது அது யாருக்காக? ஒரு சாதாரண பேரூராட்சி சேர்மேன், ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்காக அப்படி இறங்க முடியுது அப்படின்னா செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தர், கரூர் மாதிரி திமுகவுடைய கோட்டை, திமுகவுடைய இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லயே முன்னாள் அமைச்சராக இப்ப இருக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடியவங்களே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முகம் அப்படின்னு சொல்லப்படுற செந்தில் பாலாஜி அவருடைய அந்த இடத்தில் அத்தனை ஆயிரம் பேர் கூடியிருந்த இடத்தில் ஒரு சில 100 பேர் சமூக விரோத சக்திகள் அல்லது அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கலந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி பேசவே கூடாது, அப்படி செய்யவே கூடாது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி விஜய் பாட்டு பாடும்போது இப்படி யாராச்சும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்களா, தாக்குதல் நடத்திட்டாங்களா அப்படின்ட்டு யாரும் கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னது எவ்வளோ பெரிய தவறு. ஏன் கேள்வி எழுப்புறவங்க எழுப்பட்டுமே, அப்படி ஒரு கோணத்திலையும் அதை விசாரிக்கட்டுமே அப்படின்னு கூட யோசிக்க கூடாது அப்படின்னு நீங்க நின்னது எவ்வளவு பெரிய தவறு. அப்படி கேள்வி எழுப்பவர்கள் கேள்வி கேட்டதுங்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறத இன்னைக்காச்சும் நாம் தமிழர் உணர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவங்க உடனே ஒரு தியரி எடுத்துட்டு வராங்க, என்னன்னா இது ஆதாரபூர்வமா இருக்குது அதனால இது ஓகே, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ட்டு. ஆதாரம் நம்ம கிட்ட இல்லைங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா கட் ஃபீலிங். இதை செய்யக்கூடிய ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஒரு கும்பலால இத்தனை கேமரா முன்னாடி இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின் போது அவங்களுடைய அடையாளத்தோடயே இதை பண்ணக்கூடிய ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஒரு கும்பலால அத்தனை ஆயிரம் பேர் கூடி இருக்கிற இடத்துல அவ்வளவு பெரிய வெளிச்சம் கூட இல்லாத இடத்துல ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயும் இதை ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு கேட்கறதுல எந்த தவறும் இல்லையே.
அநேகமாக இனிமேலாவது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், இங்க இது தாவேகா, நாம் தமிழர், அதிமுக அப்படின்லாம் நான் பார்க்கலைங்க. நான் ஒரே ஸ்டாண்டு தான், மக்களுடைய ஸ்டாண்டு, மெஜாரிட்டியான மக்களுடைய ஸ்டாண்டு. என்ன, இந்த 5 தடவை கொடுத்தாச்சு. இந்த 5 தடவை கொடுத்ததுல 90% ஊடகங்கள் ஒருவேளை திமுக சார்பா இருந்து ஒரு 10% மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாச்சும் ஒருவேளை வந்து திமுக கேள்வி கேட்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா கூட சரிடா, கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் வெளியே வருண்டா, உண்மைகள் ஏதாச்சும் ஒரு டிபேட் ப்ராப்பரா நடக்கும்டா அப்படின்னு இருக்கலாங்க. அடி வாங்கினவனே அடியை வாங்கி ரத்தத்தை தொடச்சிட்டு மறுபடியும் திமுக தான் முட்டு கொடுக்குறான். இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல், இப்படிப்பட்ட ஒரு மோனோபோலி கிட்ட போய் நம்ம சிக்க போறோமா மறுபடியும்? அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் நீங்க உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லாருக்குமே புரிதல் இருக்குது. யோசிச்சு மட்டும் பாருங்க. ரிஸ்க் எடுக்க வாய்ப்பே இல்லைங்க. அப்படி ஒரு ரிஸ்கை யாருமே எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரே தேர்தலில் எல்லா சக்திகளையும் வீழ்த்த முடியாது. ஒவ்வொருத்தரா தான் வீழ்த்த முடியும். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது ரிஸ்க் எடுக்கிறதுக்கான தேர்தல் கிடையாது. இது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் அப்படிங்கிறது மீண்டும் நான் அழுத்தமா பதிவு பண்றேன். மற்றதை மக்கள் சிந்திக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.